It's time for you to introduce yourself. Subbuoda story neenga miss panniteenga. But a lot of you know Subbu because I'm so glad he's an inspiration to a lot of you here, be it via Clubhouse or via Instagram. புது places இவர் வழியா நீங்க தெரிஞ்சுக்கிறது it's very nice. நானும் Clubhouse இதுக்குனே சேரணும்னு நினைக்கிறேன். நான் இந்த கோவிட் டயத்தில் வந்து நியர்லி இந்த க்ளப் ஹவுஸ் நான் ஜாயின் பண்ணி ஸோ தமிழில் ட்ராவல் பற்றி ஸோ அதை பற்றி வந்து பேசலாம் அப்படின்னு தான் நான் வந்து ஜாயின் பண்ணேன். ஒரு 3 நாள் 4 நாள் இருந்துச்சு. ஸோ ட்ராவல் டாக் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அப்படியே அந்த டாபிக் சேஞ்ச் ஆகி அப்படி வந்து போயிட்டே இருக்கும். தென் ஓகே என்னடா அது இப்படியே போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஐ ஸ்டார்டட் ஒன் குரூப். ஸோ தமிழ் ட்ராவல் லவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பித்தேன்னா அண்டு அதை ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரு 5 பேர் 6 பேர் இருந்தாங்க, ஒரு அப்படியே வந்து 10 பேர் ஆனிச்சு. சரி இந்த ப்ராப்பராக ஒரு வந்து டாப்பிக்காக நம்ம வந்து அப்படி வந்து கொண்டு போகலாம் அப்படின்னு சரி இந்த சுப்ராஜுக்கு தேவையான விஷயங்கள்லாம் அதில் வந்து தேட ஆரம்பித்தேன். ஸோ செல்ஃபிஷாக பண்ண ஆரம்பித்தேன் அதில். ஸோ இதை ஸ்டோரிஸ் கேட்குறது எனக்கு இஷ்டம், அவ்வளோதான். நான் அதை சேவையாகவே எதுவும் பண்ணல, நான் செல்ஃபிஷாக அதை ஆரம்பித்தேன். இட் வெண்ட் லைக் நியர்லேருந்து ஆல்மோஸ்ட் அந்த 10,000 ஆடியன்ஸ் வந்தாங்க அதில். ஸோ தமிழில் ட்ராவல் லவர்ஸ் நம்ம ட்ராவல் டாக் வந்து உங்களை வந்து க்ளப் ஹவுஸில் பார்க்கணும் அப்படின்னா அந்த சுப்ராஜ் ஒரு குரூப் அப்படின்னு இருந்துச்சு. இட் வெண்ட் லைக் கிரேசி. நியர்லி இந்த அயர்லாண்ட்லாம் வந்து ஸோ இது வந்து கால் பண்ணுவாங்க எனக்கு, ப்ரோ இந்த டயத்துக்கு செஷன் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு. தென் ஐ டிசைடட் லைக் அப்படியே ஸ்மாலாக ஸ்டார்ட் பண்ணது. ஸோ இது 42 வந்து செஷன் வச்சேன். லைக் இந்த சைக்கிளில் ட்ராவல் பண்ணுறது எப்படி, டீ கடை எங்கெங்கே இருக்குது, உங்களோட அந்த ஃபேவரட் டீ ஷாப் இது, அப்புறம் பக்கெட் லிஸ்ட் எங்கெங்கே இருக்குது, அப்புறம் இது சண்டே காலையில் ஸோ அதில் வந்து உமனுக்காகவே வைப்பேன். அதில் மாடரேட் வந்து சுப்ராஜ் இருக்க மாட்டான். ஸோ இது உமன் பீப்புள் யாராவது ட்ராவலர்ஸ் அவங்கள கூப்பிட்டு அப்படி மாடரேட்டு. இட் வெண்ட் லைக் நான் பீப்புளை இதை ரெக்ரூட் பண்ணி இந்த மாடரேட்டிங்காகவே அப்படிலாம் பண்ணேன். அவ்வளோ க்ரேஸியாக இருந்துச்சு. கரெக்டாக அந்த கோவிட் வரைக்கும் அந்த 43 செஷன்ஸ், அந்த 43 டாபிக் வந்து டிஃப்ரெண்ட் வந்து டாப்பிக்கு. அதுக்கப்புறம் அதில் வந்து இது ரெக்கார்ட் பண்ணுற ஆப்ஷன் இல்லை. அந்த ஆரம்பத்தில் நான் என்ன பண்ண ஆரம்பித்தேன்னா ஃபுல்லாக அந்த மாடரேட் செஷன் பண்ணி நான் தான் மாடரேட்டிங்கில் இருப்பேன், நானும் என் ஃப்ரெண்டும். அதை அப்படியே அந்த நோட் பண்ணி நான் வந்து பிளாகை அதை வந்து அப்படியே வந்து பப்ளிஷ் பண்ண ஆரம்பித்தேன். அந்த வேர்ட் ப்ரெஸ்ஸில் பிளாக்ஸ் போட்டு நான் வந்து பிளாகிங்கில் எனக்கு சுத்தமாக எனக்கு ஐடியா இல்லை, ஒரு இது ஃபார்முலாக இருக்காது. அப்படியே நோட் பண்ணி அப்படியே வந்து அப்லோட் பண்ணிவிடுவேன். அதுக்கே அவ்வளோ பீப்புள் வந்து பார்த்தாங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு நாளைக்கு 1000 பேர்லாம் வந்து பார்ப்பாங்க. அந்த செஷனில் 50 பேர் தான் இருப்பாங்க. பட் அதை ஷேர் பண்ணி 1000 பேர். அது எனக்கு ஏதோ வந்து போதை கொடுத்துச்சு. ஓகே இவ்வளோ பேர் பார்க்குறாங்களே அப்படின்ட்டு. தென் ஐ பாட் அ டொமைன். ஸோ subrajinbainam.com ஓகே அப்படின்ட்டு. அது அவ்வளோதான். ஏன்னா நம்ம சாதாரணமாக ஒன்று பண்ணுறோம், இவ்வளோ பேர் கேட்குறாங்களே இவ்வளோ பேர் பார்க்குறாங்களேன்னு சொல்லிட்டு நான் க்ளப் ஹவுஸ் வந்தது நான் ஸ்டோரிஸ் கேட்குறதுக்காக வந்தேன். அதில் தான் நான் இன்னொன்று வந்து அதில் வந்து தெரிய வந்ததுன்னா நம்ம தமிழில் வந்து இதை ஒயில்ட் லைஃப்காக ட்ராவல் பண்ணுறவங்க, சைக்கிளில் ட்ராவல் பண்ணுறவங்க, அப்புறம் இது லோ சிசி பைக்ஸில் ட்ராவல் பண்ணுறவங்க, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இன்னும் சோஷியல் மீடியாவில் இல்லாத பீப்புளெலாம் நிறைய பேர் இருக்காங்க. தர லாட் ஆஃப் பீப்புள். ஸோ ஆஃப்லைனுக்கு அப்புறம் இதுதான் ஃபஸ்ட்டு. இது நாங்கள் எந்த அஜெண்டாவுமே எதுவுமே பிளானே இல்லாமல் நாங்கள் இதை வந்து பிளான் பண்ணோம். ஸோ இவங்களும் நானும் பிரித்திகாவும் நானும் ஸோ கேஷுவலாக பண்ணி ஸோ எத்தனை பீப்புள் வந்து அட்டன் பண்ணுறாங்க பார்க்கலாம், உங்கள்கிட்ட ஒரு அவுட்புட்ஸ் இன்புட்ஸ் எல்லாமே கேட்டுட்டு அடுத்தடுத்து வந்து இது பண்ணலான்னு சொல்லிட்டு. ஹலோ, என்னோடய பேர் காமாட்சி. அப்பா அம்மாவோட ஊர் வந்து ஈரோடு. நான் சொல்லிப்பேன்னா சென்னைன்னு தான் சொல்லிப்பேன். ஸோ எல்லாருக்கும் ட்ரீம் டெஸ்டினேஷன் யூத்தில் என்னென்னா கோவா தான். ஸோ அங்கே தான் ஃபஸ்ட்டு போனோம். அதுவும் ஒரு குரூப்பாக தான் போனோம். பட் அங்கே போனப்போ ஒரு சின்ன அட்வென்ச்சர்ஸ்லாம் தனியாக பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ அது பார்த்திங்கன்னா ஸ்கூபா டைவிங் ஆகட்டும், இல்லை பேராசீலிங் ஆகட்டும், இதெல்லாம் நான் தனியாக பண்ணும்போது ஐ ஃபெல்ட் மோர் ஹாப்பி தேன் கேங்காக இருக்கும்போது. அவர் சொன்ன மாதிரி ஒரு கேங்னா எல்லாத்துக்கும் பிடிச்ச ஒரு பிளேஸ்க்கு தான் போக முடியும். அந்த இடத்துல நான் ஒரு இடத்துல தனியாக போகணுன்னு ஒரு சுச்சுவேஷன் வந்தப்போ ஐ ஃபெல்ட் ரியலி ஹாப்பி இன் தேட். ட்ரக்ஸ்லாம் பெருசாக பண்ண மாட்டேன், ஏன்னா நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கனால நான் ஃபிசிக்கலி இன்னும் பெருசாக எதுவும் பண்ண ஆரம்பிக்கல. ட்ரக்ஸ் போனோம். அப்போ வந்து லாமாடுக் ட்ரக் போனோம். இட் இஸ் அ 4 days ட்ரிப், 4 days ட்ரக் ஆக்சுவலி. ரொம்ப பெரிய ட்ரக்லாம் கேதார்நாத், அதாவது இந்த கீர்கங்கா மாதிரியான பெரிய ட்ரக் கிடையாது. பிகினர்ஸ்க்கு இஸ் ஓகே. பட் ஐ நெவர் வாக்ட் 18 days in a day. பட் அன்னைக்கு 18 kilometers, சாரி 18 kilometers நான் நடந்ததே இல்லை. என்கிட்ட சொல்லவும் இல்லை, அவங்க கூட்டிகிட்டும் போயிட்டாங்க. பிகாஸ் தே செட் மீ இன் ஃபீட்ஸ் 4000 feet நடக்க போகிறோம். நான் வந்து ட்ரக்கிங்கிற எக்ஸைட்மெண்ட்டில் பேண்ட்லாம் மாட்டிட்டு பேக்லாம் மாட்டிட்டு கிளம்பிட்டேன். 4000 feet ஓகே போயிடலாம் அப்படின்னு ஏறிட்டேன். 1 kilometer எக்ஸாஸ்டட். நான் சொல்கிறேன் இல்லை நீங்கள் விட்டுருங்க, SOS போர்டுஸ்ன்னு இங்கே உட்காந்துக்கணும், யாராச்சும் இருந்து எனக்கு கூப்பிட்டு போங்கன்னு சொல்கிறேன். நோ. அதுக்கப்புறம் என்னை புஷ் பண்ணி மேலே போனோம். யூஸ்வலி இட் வில் டேக் 4 hours இட் சீம்ஸ். அங்கே பிகினர்ஸ்னால ஒரு 9 hours ஆச்சு போகிறதுக்கு. இட்ஸ் 1 shift ஆக்சுவலி. போயிட்டுருக்கப்போ ஒரு 4-5 hours ஆகும்போது தண்ணி எல்லாமே தீர்ந்துடுச்சு. ஸோ 2 o'clock, இப்போ அங்கே வந்து 5 o'clock இருட்டிடும், மழை மேலேங்கும் போது
இப்போ ஸ்ட்ரீம் இருக்க இடத்துல எங்கேயாச்சும் போகணும், எங்களுக்கு வந்து தண்ணி தவிர எதுவுமே இல்லை மைண்டில், ஏறவும் முடியல. தண்ணி இஸ் அ ஃபியூல் ஃபார் யோர் பாடி. நோ, தண்ணி மட்டும்தான் இருக்குது. ஒரு இடத்துல நான் போயிட்டு உட்காந்துட்டு எக்ஸாஸ்டாக பயங்கரமாக தண்ணி சவுண்டு கேட்குது எனக்கு. திரும்பி ஓடி போய் பார்த்தா ஒரு மாடு இஸ் யூரினேட்டிங். ஐயோ குடிக்க முடியல. அண்ட் தென் ஓகே இல்லை வேறு ஏதாவது தண்ணி தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் தேடுறோம். ஒரு இடத்துக்கு நாங்கள் பேஸ் கேம்பில் ஆக்சுவலி ஸ்டே பண்ணல, இவங்களோட ஒரு இடத்துல நாங்கள் ஸ்டே பண்ணோம். ஸோ தட் வாஸ் குட். ஆக்சுவலி நாங்கள் பிளான் பண்ணதுக்கு 2 கிலோமீட்டர்ஸ் முன்னாடி ஸ்டே பண்ணோம். அந்த தண்ணி பார்த்தப்போ வேறு எதுவுமே ஞாபகம் இல்லை. அங்கே போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா தான் இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன சின்ன ஷிட்டி விஷயங்களுக்கெலாம் டவுன் ஆகிருப்போம், என்னடா அது லைஃப் இது அப்படின்னு நினச்சிருப்போம். பட் இட் இஸ் நாட் லைக் ஒரு ஒன்ஸ் நீங்கள் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா யூ வில் நோ வாட் யூ ரியலி பாதர் அபவுட். இன்றைக்கி சாப்பிட்றதுக்கு தண்ணி இருக்கா, தூங்குறதுக்கு இடம் இருக்கா, யூ ஹாவ் அ கிங் லைஃப் மேன், அவ்வளோதான். Hi, my name is Siddharth and I am from born and brought up in Andhra, Telugu. So I have been in Chennai for past 6 years due to professional reasons, and I'm an IT employee. So my initial seeds of traveling was brought into me by my father. So he never stays still in one place. So he keeps on roaming somewhere or the other. Even I used to, Dad, I'll also come, I'll also come. So I was that kind of a child. And இங்கே வந்ததுக்கப்புறம் தமிழ் கற்றுக்கிட்டேன். ஸோ ட்ராவல் ஹேஸ் given me one more language so I can talk freely. And in the same way, since I don't know, in Andhra we have this Hindi also in our curriculum, so that helped me in my traveling other area, in north areas. So keeping the story short, இங்கே வந்து 6 years ஆச்சு. இங்கே புதுசாக வந்து நான் என்னோடய புல்லட் வாங்கினேன். சரி ரைடிங் என்னடான்னு புரியாது தெரியாது, சரி நம்ம சும்மா ரோட்டில் சுற்றுவோம்னு சொல்லிட்டு OMR சுற்றிட்டேன். அதுக்கப்புறம் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி நேராக பாண்டிக்கு போனேன். ஸோ ஆல் திஸ் ஹேப்பன் ஃபர்ஸ்ட் டைம். இட் வாஸ் எ சோலோ ட்ரிப் அண்ட் மூவிங் ஃபார்வர்ட் ரைட் ஐ ஹவ் கலெக்டட் மை ஓன் லைக் மைண்டட் பீப்புள். ஸோ தேவர் ஆல்சோ இன்ட்ரெஸ்ட். ஓகே நானும் வரேன் ஓகே வாங்கட போகலாம். போயிட்டு காலைல போனோம். ஸோ வீக்கெண்ட், ஸோ இட் இஸ் லைக் அ வீக்கெண்ட் கெட் அவே. இட் இஸ் ரைட் just 110 kilometers from here if you take a ECR. ஸோ இங்கே ஸ்டார்ட் பண்ணி அங்கே போய் அதுக்கப்புறம் அங்கே இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணி இஃப் யூ ஆர் புஷிங் யுவர் லிமிட்ஸ் யூ கேன் அகெயின் கோ டு யுவர் பிச்சவர் ஆன் த சேம் பைக். ஸோ அதுவும் பார்த்துட்டு திரும்பி வந்து மண்டே திரும்பி ஆஃபீஸில் எதுவுமே தெரியாது, ஆஃபீஸில் டக்கு. So this happened. Any tourist spot in Tamil Nadu or Andhra, you name it, I've been there. So it was like just a tourist spot, not exploring anything new. So that is where என்னடா இது எல்லாரும் போகிறதுக்கே போகிறோம், இதில் நம்ம என்ன what we are growing or what we are learning out of it is nothing. So at one point I thought okay, இந்த யூத்தில் வந்து கோவாக்கு போகலாம், எல்லோரும் ஜாலியாக ஃபன் பண்ணலான்னு சொல்லிட்டு once I went along with my friend. So we both went there. We had actually fun time. As she mentioned, right, scuba diving, that is where the realization happens. Even though you know swimming, or even though if you know there is someone, a lifeguard who is there behind you, once you dive in, it is completely, you'll feel like okay, I'm independent and I'm cut off from the whole world. So you won't listen anything, you won't feel anything. So you'll see a beautiful rock and you'll able to touch it. And once you are up, right, it's not a beautiful rock, it's a very sharp rock, and I got bleeding out of it. So we have to be very cautious, and it is like the water, it flows in a very slow stream. Then you will feel okay, my life is still now, so let me enjoy this moment. So it was around 20 to half an hour, so max. So that 30 minutes, it was like finally I was at peace. And once I came up, the same noise has gone into my ears, and yeah, I enjoyed that. And the next thing, so I'm cutting short of, I'm cutting the stories in between. The next trip I went solo to Ladakh. I never knew what Ladakh is, what will happen in Ladakh, and I just heard that Ladakh is a beautiful place for a travel thing. Since I had bullet experience for longer rides, I thought okay, let me try this ride there and see what is the difference. So I just had destination points. So first I need to reach Delhi, then go to Manali, then go to Ladakh. So this is my route map. I just booked tickets till Delhi, and from there I just carrying some money in my pocket, and as one of our friends said, right, solo traveling. So it is not the destination which I liked, it is the travel, it is the journey which I liked. So I never knew what is the road map or what I am going to do here. So in the meantime, once I reached Delhi, I asked each and everyone, how do I go to Manali? So that is a huge
It is like everyone telling different inputs. I got different multiple inputs from each and everyone. You can go by bus, you can go by train, you can go by this thing. So I chose which is economical for me, and I chose one this thing, and I had a lot of risk. And finally, at one point in the whole journey, right, I reached Manali, and from Manali to Ladakh is one hell of a journey, where you won't believe it is kind of 7-seater Innova, and I was told, okay, we'll take you to Ladakh by first in the morning. And then I said, cool, my time is saved, my money is saved, and I'll be there one day prior, according to my plan. Then I said, cool. Then I thought, okay, once the car started, right, I saw who was the driver, and it was like someone very young, teenage guy. You won't believe it is, he is a teenage guy, and he was driving, and he is taking us to Ladakh. Then after the journey, கேட்ட ஏண்டா நீ டீனேஜ் தானே நீ ஸ்கூலுக்கோ காலேஜோ எனக்கு இல்லை எனக்கு அந்த வசதி இல்லை I do not have the resources or my parents are not so well equipped, so I will be there. At that point I realized, okay, I have resources. I was able to get the education, but basic need education should not be based on resources, it should be a basic right. So that is what so my thought process keep on enhancing just because of this journey. So that is my first solo trip.